தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் எல்லாருடைய தொடர்பு இன்னைக்கு அவருக்கு நம்ம விசுவாசமாக ஆரம்ப காலத்தில் கூட இருந்தவங்க யாருமே இன்னைக்கு பெருசாக இல்லை. அவங்க அப்பாவே பெருசாக கான்டாக்ட் இல்லை, அவருமே பெருசாக புலம்பக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கிறாரு. அந்த விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்து வருவாங்க, அது மாதிரி அந்த படத்தில் இல்லை. அதனால போல அது அந்த படத்தை பேன் இண்டியாவாக பண்ணியிருந்தாலும் அந்த படம் போயிருக்காது. ஏன்னா அவருடைய பேட்டர்னில் அந்த படம் இல்லை. இப்போ அவர் அந்த குடும்பத்துக்குள்ளே இவர் போன பிறகு ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்தின் முக்கிய முகமாக அவர் மாறுறாரு. அவங்க அப்பாவுக்கு நிறுத்த மாறுறாரு. பையனுக்கும் அப்பாவுக்குமே ஒரு சண்டை வருது. அதுக்கு இவர் தான் பேக்ட்ராப்பாக இருந்திருக்கார். காரணம் விஜயை பொறுத்த வரைக்கும் பேசிக்காகவே ரொம்ப யாருக்கும் எதுவும் செலவு பண்ண மாட்டேன். அவருடைய கேரக்டர் எப்படி தான் பெருசாக யாருக்கும் அதனால இப்போ அதான் சொல்கிறோம், அரசியல் பெருசாக அனுபவமுள்ள ஆட்கள் அவர்கிட்ட கூட இல்லை. அதான் தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனை இதே ஆதவரிச்சு தான் பயன்படுத்தி தன்னோட கட்சியை தன் கட்டுப்பாட்டை கொண்டு வந்துருவார் அப்படிங்கிறதான். படம் எப்படி இருந்தால் தான் நல்லா தான் ஓடும். அந்த மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஏன்னா எல்லா மொழி படங்களையும் பார்க்குறாங்க. இப்போ எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த படம் ஓடும். மட்டும் இந்த போட்டிங்கிறது இப்போ 2 பேருக்குள்ள தான் துப்பாக்கியை கொடுத்தவருக்கும் துப்பாக்கியை வைத்திருந்தவருக்கும் வாங்கியவருக்கும் போட்டியாக தான் போகுது. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஜேர்னலிஸ்ட் சுபேர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இவர் பிடி செல்வகுமார் அவர் விவேக் அவர்களோட பிறந்தநாள் விழாவில் பேசியிருந்தாரு. விஜய் கூட இருக்கிறவங்களை யாருமே சரியில்லை, அவங்க எல்லாருமே துரோகிகளாக இருக்காங்க, அவருக்கே அது ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ப்ளஸ் அதில் புலி படம் ஏன் சரியாக போகலை, அதில் அவருக்கு ரைட்லாம் வந்துருச்சு, நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு சார். இப்போ இருக்கிற ஆதவ் அர்ஜுனா மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த ஒருத்தரை வேற மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார், பேர் சொல்லலை. என்ன நடந்துச்சு, இல்லைனா அது விஜய் கூட இருக்கிறவங்க பாதுகாப்பான ஆட்கள் இல்லை அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக ஆதவ அர்ஜுனா மேலே நிறைய விஷயங்கள் பேசப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா புலி படத்துலேயும்? இல்லை, விஜயோடு ஆரம்பத்தில் இருந்த யாருமே இப்போ இல்லை. விஜயினுடைய முதல் மன்றத்தின் நிர்வாகியாக இருந்த பலரும் இன்னைக்கு விஜய் கூட இல்லை. ஆரம்ப காலத்தில் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருந்து போஸ்ட் ஒட்டி மன்றத்தை உருவாக்கிய பலருக்கும் இன்னைக்கு அங்கே கூட இல்லை. வேறு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பெருசாக பொருளாதார ரீதியாக அவங்க பெருசாக இல்லை. அப்படி ஒரு நபர் தான் அந்த பிடி செல்வகுமார். கிட்டத்தட்ட ஒரு 27 வருடம் அவர் கூட இருந்திருக்காரு. பிஆர்ஓ இருந்திருக்காரு, மேனேஜராக இருந்திருக்காரு. பல சம்பவங்கள் தெரியும். பல பட வாய்ப்புகளை இவர் உள்ளே பூந்து பேசி இவருக்காக வாங்கிலாம் கொடுத்துருக்காரு. விஜய் வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு படம். அந்த படத்துக்கு முதல் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஹீரோ வேற ஹீரோ. இவர் அந்த ஆஃபீஸ்க்கு போயிருக்கிறப்ப கதை இவருக்கு கேட்டு அந்த கதையை பிடிச்சிச்ச பிறகு அதுக்கு நிறைய வேலைகள்லாம் செஞ்சு விஜயை கொண்டு வந்து அந்த ப்ராஜெக்ட் உள்ள உட்கார வச்சாங்க. அப்படி ஆரம்பத்தில் மிகப்பெரிய நெருக்கமாக உண்மையாக இருந்தவர். அவருக்காக ஒரு பட வாய்ப்பும் கொடுத்தார் தயாரிக்கக்கூடிய. அந்த படம் தெரியும் சரியாக போகலை. அதுக்கு பிறகு அங்கேருந்து வெளியேறிட்டார். அப்போ ஆரம்பத்தில் இருந்து அவருக்கு மிக நெருக்கமாக நம்பிக்கையாக இருந்த யாருமே இல்லை. அதுக்கு பிறகு ஒரு டீம் வருது. சோஷியல் மீடியா பார்க்குறேன்னு ஒருத்தர் வந்தார். ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிட்டாரு. அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கி இருக்கிறாரு. அவருக்குமே இன்றைக்கி பல கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்துட்டார். நீங்கள் இன்றைக்கி அவர் கூட இருக்கக்கூடிய அவர் நம்பக்கூடிய அவர் பல கோடி சேர்த்துட்டார். அவர் வீட்டு பக்கத்துலேயே அவரும் ஒரு ஆஃபீஸ்லாம் போட்டு அந்த அளவுக்கு போயிட்டார். எல்லாருடைய தொடர்பு இன்றைக்கி அவருக்கு நம்ம விசுவாசமாக ஆரம்ப காலத்தில் கூட இருந்தவங்க யாருமே இன்றைக்கி பெருசாக இல்லை. அவங்க அப்பாவே பெருசாக கான்டாக்ட் இல்லை, அவருமே பெருசாக புலம்பக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்கிறாரு. அவருமே சமீபத்தில் வந்த ஒரு தகவல் அவர்கிட்ட ஒரு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, என்ன நடக்க போகுதுனே தெரில, அவன் சுற்றி இருக்கிற ஆட்கள் யாருமே சரியில்லை அப்படின்னு எஸ்எஸ்சியே மனம் எதும்பி புலம்பியிருக்கிறார். ஏன்னா தான் பையன் இப்படி தப்பான வழியை கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவரே கொஞ்சம் வருத்தப்பட்டதாக அவர் கூட இருந்த ஆட்கள்லாம் சொன்னாங்க. அப்போ பிடி செல்வகுமார் போன்றவர் சொன்னதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ அங்கே சரியான ஆட்கள் இல்லை, தப்பாக வழி காட்டுறாரோ, தப்பான வழியில் போயிட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் அது தெரியுது. ஓகே சார். புலி படம் படம் நாளைக்கு ரிலீஸ், ஆனால் இப்போ எனக்கு ரைடு வந்துருச்சு, அது விஜய் கூட இருக்கிற ஒருத்தர் தான் அதை அனுப்பி வச்சாருன்றது இந்த ஆஃபீஸரே சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அவர் சொல்லியிருந்தாரு, நான் புலி படத்தை ஒரு பேன் இண்டியா மூவியாக எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் அது என்னால் பண்ண முடியல, அதுக்கும் அவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னார். உண்மையாக அப்படி இல்லை, அவங்க தடங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக புலி படம் பேன் இண்டியா மூவியாக வந்திருக்குமா, இல்லை எதில் அவருக்கு இல்லை? அதாவது புலி படம் எப்படின்னா அது ஒரு ஏற்கனவே சிம்பு தேவன் 23ஆம் புலிகேசி பண்ணிட்டார். அவர் அந்த பேக்ட்ராப்பில் ஒரு படம் பண்ணுறார். ஆனால் விஜய் அப்போ ஒரு மாஸ் ஹீரோ.
இந்த பேட்டர்ன் அவரை வந்து ஏற்றுக்கல. அதான் தப்பு. அது ஒரு கமர்ஷியல் படமாக ஒரு 4 பாட்டு 4 ஃபைட்டு வச்சு ஒரு பஞ்ச் டைலாக் வச்சு ஒரு நார்மலான விஜய் படமாக தான் படம் போயிருக்கும். அந்த படம் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு, ஒரு புதுசாக வந்து வேறு பேட்டர்னில் ட்ரை பண்ணுறாங்க ஒரு ஜங்கிள் பேக்ட்ராப்பில். அது வந்து பெருசாக ஏற்றுக்கல. அந்த படத்தை நீங்கள் வேற ஒரு நடிகரை வச்சு எடுத்தால் கூட ஓரளவுக்கு போயிருக்கும். விஜய்ங்கிற ஒரு மாஸ் இருக்குல்ல, அந்த விஜய் ரசிகர்கள்ட்ட அதெல்லாம் எதிர்பார்த்து வருவாங்க. அது மாதிரி அந்த படத்தில் இல்லை. அதனால போல அது அந்த படத்தை பேன் இண்டியாவாக பண்ணியிருந்தாலும் அந்த படம் போயிருக்காது. ஏன்னா அவருடைய பேட்டர்னில் அந்த படம் இல்லை. அதான் உண்மை. அந்த படத்தில் அவர்லாம் வேற யாரும் நடிச்சிருந்தாங்கன்னா அந்த படம் போயிருக்கும். ஏன்னா விஜய்ங்கிற ஒரு மாஸ் ஹீரோட்டு உள்ள அந்த எதுவுமே அந்த படத்தில் இல்லாதனால தான் அந்த படம் தோல்வியை ஒழிய, மற்றபடி சிம்புதேவன் மேலேயோ அந்த படம் பேன் இண்டியாவை மாற்றிருந்தா ஓடி இருக்குமாங்கிறதெல்லாம் 2வது பட்சம். இந்த ஹீரோக்கு ஒரு சில கதைகள் பண்ணுவாங்க. அது மாதிரி விஜய்ங்கிற ஒரு மாஸ் ஹீரோவுக்கு அந்த கதை வந்து மேட்சாக இல்லை, அவ்வளோதான். ஓகே, நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து அவங்க வீட்டுக்கே தேவையில்லாத ஒரு ஆளாக இருந்து அப்புறமா இங்கே வந்தார் அப்படின்ற நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. இவர் தான் ஃபுல்லாகவே ஃபன் பண்ணுறது எல்லாமே விஜய்க்கு அவர் தான்ன்றது வெளியிலும் பேசினா, இவரும் ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆதவ் அர்ஜுனா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர தொழிலதிபரனுடைய மருமகன். அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் அதை திருமணம் பண்ணதுக்கு பிறகு அவர் சில கம்பெனிஸ் வச்சு கொடுக்குறாங்க. அவருக்கு மொத்தம் 3 பேர். ஆதவ் அர்ஜுனா அவனுடைய ஒய்ஃபு, அவங்க அண்ணன் தம்பி 2 பேர், மொத்தம் 3 பேர். சொத்துக்கள் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது. இப்போ அவர் அந்த குடும்பத்துக்குள்ளே இவர் போன பிறகு ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்தின் முக்கிய முகமாக அவர் மாறுறாரு. அவங்க அப்பாவுக்கு நெருக்க மாறுறாரு. பையனுக்கும் அப்பாவுக்குமே ஒரு சண்டை வருது. அதுக்கு இவர் தான் பேக்ட்ராப்பாக இருந்திருக்காரு, காரணமாக இருந்திருக்காரு. குடும்பத்துக்குள்ளே ஒரு ஏகப்பட்ட குழப்பம் வந்த பிறகு அப்பா பையன் பேசாமல் இருந்தால் அப்புறம் குடும்பத்தில் இவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து அவரை வெளியில் அமைச்சு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து செல் பண்ணிட்டாங்க. அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆதவ் அர்ஜுனாவுடைய சோர்ஸ் என்னென்னா, ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஒரு அமௌண்ட் சோர்ஸ் வருது, அதை எடுத்துக்கிட்டு தான் இருக்கார். அப்போ இவருக்கு ஒரு அரசியல் ஆசை வேணும்னு நினைக்கிறாரு. அரசியல் அவர் அடையாளம் வேணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் திமுகவோட கொஞ்ச நாள் நெருக்கமாக இருக்கிறாரு. அப்புறம் அங்கே அவர் கேட்ட டிமாண்ட்லாம் சரியாக பண்ணலாங்க. அங்கேருந்து வெளியில் வர்றாரு. எல்லாம் தெரியும், விசிகாவுக்கு போனார். அங்கேருந்து என்ன பண்ணலான்னு தெரியாத போது தான் திமுக மீது பர்சனலாக அவருக்கு ஒரு கோபம் இருக்குது. அதனால் வந்து அடுத்து யார் பண்ணலாம் அப்படிங்கும்போது தாவேக்காவுக்கு போவோம் அப்படின்னு போயிருக்கிறாரு. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இவர் போன இடம் பூராமே கலவரமாக தான் இருக்குது. விசிகாவை பொறுத்த வரைக்கும் விசிகாக்குள்ளே போய் என்ன பண்ணியிருக்காரு, விசிகா வந்து ஒரு டிரான்ஸ்பிளண்டான கட்சி. அந்த கட்சி தலைவரை வந்து நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். அவருக்கு எந்த ஒளிமுறையுமே கிடையாது. கட்சி ஆஃபீஸில் தான் தங்கிய அவருடைய ரூமே அதுதான். அப்படி தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு திருப்பி படுக்கிற வரைக்கும் அவங்க கூட எல்லாமே ஆட்கள் இருப்பாங்க. அப்படி டிரான்ஸ்பிளண்டான கட்சி. யாரும் வந்து புரோட்டோகால் பிரகாரம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கட்சியினுடைய கடைமட்ட தொண்டர்கள் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரெல்லாம் எப்போ வேணாலும் பார்க்கலாம். அப்படி உள்ள கட்சியில் இவர் உள்ளே போனோடனே தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் மீறி இவர் சில முடிவுகள் தன்னிச்சையாக எடுக்கிறார். அப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் யோசிக்கிறாங்கன்னா, நம்ம அவரே பண்ணுறது இவர் ஓவர்டேக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப சந்தேகம் வலுவாக வருது. அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒரு வேலையை பண்ணுறாரு. அங்கேருந்து வெளியில் வர்றாரு. இப்போ தாவேக்காவில் இருக்கிறார். இப்போ இவருக்கு ஒரு பெரிய பணம் வந்து இங்கே இருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் பேசிக்காகவே ரொம்ப வந்து யாருக்கும் எதுவும் செலவு பண்ண மாட்டார். அவருடைய கேரக்டர் அப்படி தான். பெருசாக யாருக்கும் அவரால் நிறைய பேர் வாழ்ந்துருக்குறாங்க. அவர் கூட வந்து உங்களுக்கு யாராவது அது பண்ணியிருக்காரு இது பண்ணியிருக்காருன்னு ஒரு லிஸ்ட்டு கூட சொல்ல முடியாது. ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லலாம், எம்ஜிஆருக்கு சொல்லுவாங்க கூட வரலன்னு, விஜயகாந்துக்கு சொல்லலாம், அஜித்து கூட சொல்லலாம், நிறையா இருக்குது. ஆனால் விஜய்க்கு ஒருத்தரை கூட சொல்ல முடியாது. இவருக்காக செஞ்சுருக்கிறாரு, இவருக்கு அது பண்ணியிருக்காரு. விஜயை வச்சு முதல்ல தயாரித்தவர், விஜய் அஜித் நடித்த படத்தை தயாரித்தவர், விஜய் முதல்ல ஒரு வெளி கம்பெனிக்கு புக் பண்ணவர், முதல்ல வெளி கம்பெனி யார் புக் பண்ண அந்த கம்பெனி பண்ணவங்க, நிறைய சொல்லலாம். யாருக்குமே விஜய் வந்து எதுவுமே செஞ்சது கிடையாது. அப்போ இந்த கட்சிக்கு ஃபினான்ஷியலாக பேக்கப் ஒருத்தர் வேணும்னு இவர் உள்ளே வர்றாரு. இவர் தான் அந்த கட்சிக்கு மொத்தமாக செலவு பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ கட்சி நிர்வாகிகள் கை காசை போட்டு செலவு பண்ணுறாங்க, மேல் இடத்துலேருந்து இவர் செலவு பண்ணுறாரு. அப்போ இன்றைக்கி முக்கியமான ஒரு இன்கம் சோர்ஸாக இவர் தான் இருக்கிறார். அப்படிங்கும் போது அவர் சொல்கிறது தான் அடுத்து கேட்கணும். அந்த டாமினேஷன் தானே வரும். அடுத்த கட்டமாக நான் செலவு பண்ணுறேன், நான் சொல்கிறது தான் கேளுங்க அப்படிங்கிற வந்துடும். அதை தான் எல்லாம் சொல்கிறாங்க. இது ஒரு அரசியல் கட்சி கிடையாது, அரசியல் கட்சிக்கு இது அளவு கிடையாது. இப்படி போச்சுன்னா கட்சி முழுவதுமாக யார் செலவு பண்ணுறா அவங்க கண்ட்ரோலில் போயிடும், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ இந்த ஏன் இவர் கட்சி ஆரம்பித்தார், ஏன் செலவு பண்ணாமல் இருக்கிறாரு, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறாங்க. தப்பான ஆட்களாக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அந்த நிகழ்ச்சியை பெரிய பெரிய நிகழ்ச்சியை கோஆர்டினேட் பண்ணுறது ஒரு அரசியல் கட்சிக்கு சினிமா பிஆர்ஓக்களை வச்சு பண்ணுறாரு. அதுவே தப்பு. முதல்ல அரசியல் கட்சி கூட்டத்தை நடத்துவதற்கு அனுபவமாய்ந்து அங்கே அரசியல் தெரிஞ்ச ஆட்கள் கிடையாது. நீங்கள் யாரையாவது சேர்க்கவும் மாட்டேங்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சினிமா பிஆர்ஓ வச்சு நீங்கள் பண்ணுறீங்க. அவங்க தப்பாக குறைச்சி சொல்லலை, அவங்க அரசியல் நிகழ்ச்சிகள் நடத்திய அனுபவம் இருக்காது. பெரிய கூட்டத்தை அது மாதிரி தான் சிக்கல் வருது. இப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான சிக்கல் வரப்போ சினிமா பிஆர்ஓஸை வச்சு நீங்கள் நடத்துறீங்க, அங்கே நிறையா சிக்கல் வருது. அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த தொண்டர்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எவ்வளோ கூட்டம் வரும்,
வர்ற கூட்டத்துக்கு என்ன செய்யணும், கூட்டம் அதிகமான என்ன பண்ணணும், அதை எப்படி டைவெர்ட் பண்ணணுங்கிறது தெரியும். சினிமா பிஆர் ஓசன் ஒரு ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி நடத்திடலாம் அப்படின்னு நினச்சி வர்றாங்க. கூட்டம் வரது சரியா இருக்கும் அப்படின்னு. அதுதான் இங்கே சிக்கல் வருது. இப்போ அதுதான் சொல்கிறோம், அரசியல் பெருசாக அனுபவமுள்ள ஆட்கள் அவர்கிட்ட கூட இல்லை. அதான் தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனை. இதை ஆதவரிச்சு தான் பயன்படுத்தி தன்னோட கட்சியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருவார் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய குற்றச்சாட்டும். ஓகே சார். இப்போ விஜய் பற்றி பேசும்போது இப்போ அவரோட ஜனநாயகன் படம் வரப்போகுது. அதுக்கான ஆடியோ லான்ச்க்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே விட போகிறோம். எப்போ அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டே வரப்போகுது. இப்போ அந்த மூவி வருதுன்னா அது கூட பராசக்தியும் வருது. இந்த 2 பேருக்கு உண்டான போட்டியா அப்படின்றதும் இருக்குது. ப்ளஸ் வந்து விஜய் ஒரு படத்தில் வந்து இவருக்கு துப்பாக்கியும் கொடுத்துட்டாரு. இப்போ 2 பேருமே மோதிக்க போகிறாங்க. 2மே நல்ல வெயிட்டான ஒரு படம். அது வந்து பராசக்தியாக இருக்கட்டும் இல்லை ஜனநாயகம் இவரோட கடைசி படம்னு போது இந்த போட்டி எப்படி இருக்கும் சார்? ஆரோக்கியமான போட்டி தான். நல்ல படமாக இருந்தால் ஓட போகுது. இது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, அது 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இது வந்து விஜயினுடைய கடைசி படம். முக்கியமாக அரசியல் பேசியிருப்பார், பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட படம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய எதிர்ப்பை மையப்படுத்தப்பட்ட ஒரு பயோபிக்கு 2 படமும் வருது. இது பொங்கலுக்கு பார்க்குறப்ப 2மே 2 எக்ஸ்ட்ரீமான படம் தான். அது படம் இன்னைக்கு அதை தான் தாண்டி படம் எப்படி இருந்தால் தான் நல்லா தான் ஓடும். அந்த மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. எனக்கு எல்லா மொழி படங்களையும் பார்க்குறாங்க. அப்போ எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த படம் ஓடும். மட்டும் இந்த போட்டிங்கிறத வந்து இப்போ 2 பேருக்குள்ள தான் துப்பாக்கியை கொடுத்தவருக்கும் துப்பாக்கியை வைத்திருந்தவருக்கும் வாங்கியவருக்கும் போட்டியாக தான் போகுது. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று அரசியலாக வந்து பார்க்கும்போது இல்லை திமுகவினர் வந்து இதில் மிகப்பெரிய ஒரு வேலை பார்ப்பாங்க அப்படின்றதும் பேசப்படுது. ஏன்னா இவர் விஜய் சொல்கிற மாதிரி டிவிகே விச டிஎம்கே மாதிரி இப்போ படமும் அவங்களோட படம்னும் போது இது அரசியல் கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி வர படம்ன்றதால 2மே அதை பற்றி பேசப்படுது. அது வந்து பராசக்தி திமுகவிற்கு ஒரு வெயிட்டான ஒரு படமாக இருக்கும். இது இவரோட கடைசி படம் அப்படின்னும் போது இது அவருக்கு ஒரு லாபகமான ஒரு படமாக இருக்கும். இதில் அப்படி பார்க்கும்போது ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லை அப்படி இருக்கா? உண்மையாகவே அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு வந்த படம் தான் கோட்டு. ஆமாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லையே. அதனால் இந்த படத்துக்கும் பிரச்சனையெல்லாம் வராது. படத்தில் ஏதாவது ஒரு பேச்சு இருந்தால் அது ஒரு கான்ட்ரவர்சியான விஷயமா டிபேட்டாக மாறுமே ஒழிய, மற்றபடி படத்தை அவங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, அது இடைஞ்சல் கொடுப்பாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அதை சொல்லிகிட்டே இருக்காங்க. திமுக மீது ஒரு காரணம் பண்ண வேண்டிய வேலையை சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா தேர்தல் நேரத்தில் அந்த மாதிரி பண்ணால் வேறு மாதிரி ரியாக்ஷன் ஆகும். அதுவும் தெரியும். அது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது, 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படம் ஓட போகுது, அவ்வளோதான். ஓகே ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் விஜய் குறித்து. முக்கியமாக இவர் பிடி செல்வகுமார் அவர் பேசுனது ஒரு பரபரப்பாக பேசப்படுது. ஸோ இதுக்கு அடுத்த அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம நிறைய பேசலாம். ரொம்ப நன்றி சார்.